ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பாஸ்கா ஞாயிறு. பிரியமானவர்களே, 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் லேபாக்ஸ் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் 1789ஆம் ஆண்டு தெயோபிலான்த்ரபி என்ற புதியதொரு மதத்தை ஆரம்பித்து மக்கள் மத்தியில் அதை பரப்ப முயற்சித்தார். பிரான்ஸ் அரசு அவரது முயற்சிக்கு துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தது. எனினும் அவரது புதிய மதத்தில் மக்கள் கொஞ்சமும் ஆர்வம் காட்டியதாக தெரியவில்லை. இது லேபாக்ஸுக்கு ஆதங்கத்தை கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் இவர் டேலிராண்ட் என்ற புகழ்பெற்ற மக்களால் மதிக்கப்பட்ட அரசியல்வாதி ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர்களது உரையாடல் லேபாக்ஸின் புதிய மதத்தின் மீது திரும்பியது. தனது புதிய மதத்தை பற்றிய மக்களது ஆர்வமின்மை குறித்த தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய லேபாக்ஸ் தொடர்ந்து டேலிராண்டிடம் தனது மதத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் செய்ய வேண்டியது குறித்த ஆலோசனையை தனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு டேலிராண்ட் இவ்வாறு பதில் கொடுத்தாராம்: உங்களது மதத்தை மக்களிடம் எளிதாக கொண்டு செல்வதற்கான வழி ஒன்று உண்டு. இந்த வழி நிச்சயமாக வேலை செய்யும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அடக்கம் செய்யப்பட வேண்டும், 3 நாள் கழித்து உயிரோடு எழும்ப வேண்டும், அவ்வளவுதான். இது போக சில புதுமைகளை உங்களால் செய்ய முடிந்தது என்றால் இன்னும் சிறப்பானது. நிச்சயமாக உங்களது மதத்தை மக்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்றாராம். வரலாற்றின் சிறப்புமிக்க நிகழ்வான இயேசுவின் உயிர்ப்பு நாளில் உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 34 மற்றும் 37 முதல் 43 முடிய. அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. நாங்கதரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயர் வாழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பே.
இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, வசனங்கள் 1-9 வரை. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலதா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு வரலாற்றில் ஒரு தனித்துவமிக்க நிகழ்வு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனினும் இயேசுவின் உயிர்ப்பை நாம் இன்று கொண்டாட காரணம் யாரும் செய்யாததை இயேசு செய்துவிட்டார் என்பதால் மட்டுமல்ல. மாறாக வாழ்வை பற்றிய புதிய புரிதலையும் புதிய அணுகுமுறைகளையும் காலந்தோறும் அவர் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதாலேயே. இயேசுவினுடைய உயிர்ப்பு வரலாற்றின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு என்றாலும் அது வரலாறு முழுவதிலும் பாதிப்பை ஏற்படுத்திய, இன்றும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில், நமது இன்றைய வாழ்வு இயேசுவின் உயிர்ப்பினால் பல்வேறு மாற்றங்களுக்கு ஆளாக வேண்டும் என்கிற காரணத்தாலே அதை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் உயிர்ப்பின் மகத்துவமும் முக்கியத்துவமும் அது நம் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் பாதிப்பையும் தான் பொறுத்ததை ஒழிய அதனுடைய அசாதாரண தன்மையை பொறுத்தது அல்ல. அத்தகைய தாக்கம் குறித்து நாம் கொஞ்சம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இயேசுவினுடைய உயிர்ப்பானது சாவை விட வாழ்வும், பொய்மையை விட உண்மையும், இருளை விட ஒளியும், அநீதியை விட நீதியும் வலிமையானவை என்கிற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது வாழ்வை விட சாவும், உண்மையை விட பொய்மையும், ஒளியை விட இருளும் வலிமையானவையாக நமக்கு தோன்றுகின்றன. இயேசு சிலுவையில் சாகடிக்கப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுது சீடர்கள் கூட அவ்வாறு தான் நினைத்தனர். ஆனால் 3 நாட்களுக்கு பின்பு நடந்த நிகழ்வு அவர்களது பார்வையை முழுமையாக புரட்டி போட்டது. வெற்றி பெற்றவையாக தோன்றியவை தோல்வி அடைந்தன, தோல்வி அடைந்தவையாக தோன்றியவை வெற்றி பெற்றன. ஒரு முறை பொய் உண்மையை பார்த்து, நாம் இருவரும் நமக்கிடையே ஓட்டப்பந்தயம் நடத்தலாம், யார் வெற்றி பெறுகிறார் என்று பார்த்து விடலாம் என்று அழைத்தது. உண்மைக்கு பொய்யோடு ஓட விரும்பவில்லை. இருந்தாலும் பொய் திரும்ப திரும்ப அழைத்ததன் காரணமாக உண்மை ஓட்டப்பந்தயத்தில் பொய்யோடு ஓட ஒத்துக்கொண்டது.
இந்த போட்டியை பார்க்க பல நபர்கள் வந்தனர். இவர்களில் பொய்யை ஆதரிப்பவர்களும் இருந்தார்கள், உண்மையின் பக்கம் நின்றவர்களும் இருந்தார்கள். ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்தவுடன் பொய் வேகமாக ஓட ஆரம்பித்தது. உண்மையை விட பல மடங்கு தூரத்திற்கு முன்னால் பொய் சென்று கொண்டிருந்தது. பொய் வேகமாக ஓடியதை பார்த்து பொய்யை ஆதரிப்பவர்கள் எழுந்து நின்று கத்தி உற்சாகமிட்டு ஆர்ப்பரித்தார்கள். இதை பார்த்த உண்மையின் ஆதரவாளர்கள் சோர்ந்து போய்விட்டனர். ஒருவேளை உண்மையை விட பொய் தான் வலிமையானதோ என்று எண்ண ஆரம்பித்தனர். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பொய்யை ஆதரித்தவர்களின் ஆர்ப்பரிப்பு நின்றுவிட்டது. காரணம், வேகமாக ஓடிய பொய் களைத்து அமர்ந்து விட்டது. உண்மை ஒரே சீரான வேகத்தோடு ஓடிக்கொண்டே இருந்தது. மணிக்கணக்காக ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் அனைவருக்கும் புரிந்தது, பொய்க்கு வேகம் இருந்தாலும் அதற்கு நீடித்த தன்மை இல்லை. உண்மைக்கு வேகம் இல்லை என்றாலும் அதற்கு நீடித்த தன்மை உண்டு. உலக புகழ்பெற்ற நடன கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் இவ்வாறு ஒரு முறை சொன்னார், பொய் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஓடுகிறது, உண்மையோ மராத்தான் ஓட்டம் ஓடுகிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் எதிர்மறையான காரியங்கள் பலருடைய கவனத்தை ஈர்ப்பதை பார்த்து அவையே வலிமையானவை என்று நாம் எண்ணுகின்றோம். இன்றைய தொடர்பு சாதன உலகில் இதுதான் நடந்து வருகிறது. பல தவறான செய்திகளும் யூகங்களும் உண்மை என்கிற பெயரில் எளிதில் பரப்பப்பட்டு விடுகின்றன. மனிதர்களும் அவற்றை உண்மை என்று நம்பி விடுகின்றனர். இன்றைய தொடர்பு சாதன உலகில் வேகமே சரியானது, ஸ்பீட் இஸ் ரைட் என்ற பார்வை இருப்பதன் காரணமாக பல மனிதர்கள் வேகமாக பயணிக்கின்ற எதிர்மறையான காரியங்களை நம்பி தங்களது வாழ்வை இழந்து விடுகின்றனர். எனினும் மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்படும் நேர்மறை தன்மை தன் தலையை உயர்த்துகின்ற பொழுது சூரியனை கண்ட பனி போல பொய்மையும் எதிர்மறை தன்மையும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றன. இயேசுவின் உயிர்ப்பில் நமது நம்பிக்கை இருந்தது என்றால் எளிதில் வெற்றி பெறுவது போல காட்சியளிக்கும் எதிர்மறை தன்மைகளின் பின்னால் போவதை விட்டுவிட்டு நிலைத்த தன்மையை தன்னிலை தாங்கிய நேர்மறை தன்மையின் கருவிகளாக நாம் செயல்பட ஆரம்பிப்போம். அன்புக்குரியவர்களே, இத்தகைய வாழ்க்கை மாற்றம் நம்மில் நிகழ வேண்டுமெனில் ஒரு பக்கம் நாம் இயேசுவின் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற முயற்சிக்கின்ற அதே வேளையில் இன்னொரு பக்கம் புனித பவுல் 2ஆம் வாசகத்தில் சொல்வது போல இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மாறாக மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணக்கூடியவர்களாக நாம் இருப்பது அவசியமானது. இங்கு கீழுலகு மற்றும் மேலுலகு என்ற வார்த்தைகளை இடம் சார்ந்தவைகளாக நாம் புரிந்து கொள்வதை விட மதிப்பீடுகள் சார்ந்தவையாக புரிந்து கொள்வது அவசியமானது. கீழுலகு என்கிற வார்த்தையை இந்த பூமி என்று புரிந்து கொள்வதை விட அழியக்கூடிய மதிப்பீடுகளை சுட்டிக்காட்டும் வார்த்தையாகவும், மேலுலகு என்ற வார்த்தையை விண்ணகம் அல்லது மோட்சம் என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்வதை விட கடவுளின் மதிப்பீடுகளை சுட்டிக்காட்டும் வார்த்தையாகவும் புரிந்து கொள்வது அவசியமானது. அழியக்கூடிய மதிப்பீடுகள் ஈர்க்கக்கூடியவையாகவும் இனிமை மிக்கவையாகவும் தோன்றினாலும் அவற்றை புறந்தள்ளிவிட்டு அழியாத நிலைத்த தன்மை வாய்ந்த கடவுளின் மதிப்பீடுகளை பின்பற்றுகின்ற பொழுது நாமும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெறுவோம் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. மன்றாடுவோமாக. இயேசுவே, உம்மை போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கின்ற பொழுது உம்மை போலவே உயிர்த்து எழுவோம் என்கிற நம்பிக்கையை எமக்கு தாரும். ஆமென். உயிர்த்தெழுந்தார், இரவின் கதவினை உடைத்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். மூடிய
வாழ்த்தொலி எழுகிறதே. Happy Easter, Happy Easter, Happy Happy Easter. Happy Easter, Happy Easter, Happy Happy Easter. Чем-то брикта, чем-то брикта, чем-то брикта. மூடிய கல்லும் புரண்டோட, வீரர்கள் பின்னால் மிரண்டோட, அலகையும் எங்கோ அரண்டோட, எழுந்தார் இயேசுவும் உயிரோட. மீட்பதன் விளக்கை மனுமகனும் அளித்தே காத்தார் மகிழ்ந்திட